Hi friends, வணக்கம். சும்மாடா வீடு வந்தாச்சு. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். Hi friends, வணக்கம். ஸோ இந்த வீடியோ டோட்டல் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இருந்து இன்னி தேதி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற ஹோல் கன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு சின்ன வீடியோவில் மந்த் ஆன் மந்த் எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது வந்து டிசம்பர் மந்த்து. நம்ம வந்து பூமி பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இதுதான் நடக்க ஆரம்பிச்சிது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் போட்டுட்டாங்க. அதாவது வந்து இந்த ஊரில் 3 ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸ்லாப் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் கிராஸ் பேஸ், அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ இதுதான் கிராஸ் பேஸ் ஃபவுண்டேஷன். க்ரால் பண்ணி போகிற அளவுக்கு, அதாவது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அந்தளவுக்கு இடம் இருக்கும். ஸோ எதனா ஒரு ரிப்பேர்னால் உள்ளே வந்து லைட்டாக க்ரால் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம பழைய வீடு இது இருக்குது பார்த்திங்களா, பழைய வீடியோலலாம் பார்க்கும்போது இப்போ இருக்க வீட்டில் வந்து ஃபுல்லாக நான் காமிச்சேன். மந்த் ஆன் மந்த்து நம்ம அப்பப்போ டெய்லி அப்டேட்டே காமிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வீடை பற்றி என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக எல்லாமே இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக காமிக்க போகிறோம். ஸோ இந்த கிராஸ் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்களா ஹாலோ பிளாக்ஸு அதை மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு சிமெண்ட்லாம் வச்சு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தூக்கலாக இது பண்ணிடுவாங்க. இது கராஜை விட்டுட்டு மற்ற ஏரியாவில் மட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே தான் வச்சு வீடு கட்டுவாங்க. பேஸ்மெண்ட்னால் குழியை தோண்டி உள்ளே வந்து இது பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பிப்பாங்கங்க. சொல்லு என்ன வச்சுருக்கேன். இங்கேதான் வருது எல்லா ட்ரைனேஜும் பின்னாடி தானே எடுத்துகிட்டு போகிறாங்க. ட்ரைனேஜே இந்த சைடு வராது. அது நம்ம அவங்க லேண்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் நடுவில் வந்து வாட்டர் அப்படியே போகிற மாதிரி. வாங்க உள்ள வாங்க. வலது கால் வச்சுருங்க. வாங்க வீட்டுக்குள்ள வாங்க எல்லாரும். இதான் என்ட்ரி வேவா? அனி கட்டாத டப்பு டப்புன்னு வந்துரும். அப்படியே எல்லாம் இம்புல எடுத்துறாங்க. படி எங்க வருது? அம்மா வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 நாள் முன்னாடி வந்து வீடை வந்து செக் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளிப்பு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஊர் வீடு கட்டுறதை பார்த்துட்டு இந்த ஊர் வீடு கட்டுறதை பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே பயமாக இருக்கும். என்னங்கடா நடக்குது இங்கே, கட்டாயம் அவ்வளோதான் நான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பயப்படவே தேவையில்லை. நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீடுங்க வந்து லைக் முக்கால்வாசி அமெரிக்காவில் இருக்க வீடெல்லாம் வந்துட்டு ரொம்ப வருஷம் இருக்கும். பழமையான வீடெல்லாம் கூட இருக்குது, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி. ஸோ மேக்ஸிமம் என்னென்ன இது இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அன்றைக்கி போன வீடியோவில் பார்த்தீங்களா கிராஸ் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன், அந்த சிமெண்ட்டு அதுக்கு மேலே இந்த இதெல்லாம் போட்டுட்டு கட்டையால் ஸ்லாபை மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிடுவாங்க, மேலே கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அம்மா வந்து என்ன பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா, நம்மளது வந்து என்ன ஃபேஸிங், எந்த ஏரியாவில் என்ன இருக்குதுன்னு நம்ம மேக்ஸிமம் அதெல்லாம் பெருசாக இது பண்ண போகிறதில்ல. ஸோ இருந்தாலும் அம்மா வந்து இந்த இதில் இது வருதா அது வருதா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மாவுடைய வெரிஃபிகேஷன் படி தான் நம்ம வந்து இது பண்ணோம். அம்மா வந்துட்டு நார்த் ஈஸ்டில் அடுப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்டில் வந்துட்டு பெட்ரூம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்கக்கூடாதுன்றதை பார்த்து தான் நம்ம இது பண்ணோம். என்ன ஒரே இது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரைக்கும் அம்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு ஏற்கனவே அம்மா ஊரில் தான் இருக்காங்க, இந்தியாவில் தான் இருக்காங்க. ஏன்னா பழைய வீடியோ இதுன்றதுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது குட்டியா இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் கட்டறதுனால நல்லா அப்படி ஸ்கிரீன் பக்கத்துல உட்கார்ந்து பாக்குற மாதிரி. ஆமா 2.5 ஏக்கர் இவ்ளோ கிட்ட கட்டியிருக்கான். கொஞ்சம் பின்னாடியே கட்ட மாட்டான். அவனுக்கு வந்து கர்ப் அப்பீலா இருக்கணும்ப்பா. இங்க இருந்து ரோட்ல இருந்து வரும்போது அப்படியே பாக்குற மாதிரி இருக்கணும் இல்ல, அதனால தெரியலடா நான் பார்க்கலாம். மூவ் ஆயிட்டு ஏய் ஆக்சுவலா இது அப்படியே இருக்குமா இல்ல இதையும் இது பண்ணிடுவானா? எது பண்றோம்
அப்படியே பெருசா வந்துருமோ? ஆமா. ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்த வீடியோ தான். ஸோ இது வந்துட்டு அம்மா வந்து எல்லாமே நாங்கள் வீடியோ கால் பண்ணி சம்டைம்ஸ் வீடியோ கிளிப்ஸ் எடுத்து அப்படின்ற அம்மாக்கும் அப்பாவுக்கும் காமிச்சிட்டு தான் இருந்தோம். ஸோ அதே மாதிரி வேறு ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, பக்கத்தில் வீடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. நம்ம அந்த மாதிரி தான் லாட் இந்த வாட்டி சூஸ் பண்ணோம். எதுக்க வீடு இல்லை, இன்னொரு பக்கம் வீடு இல்லை, பின்னாடி பக்கம் வீடு இல்லை, அந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் செக்யூரிட்டிக்கு ஒரு வீடு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணோம். ஸோ தட் நல்ல ஒரு ப்ரைவசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இன்னைக்கு என்னடி தேதி? மார்ச் 2 மார்ச் 2 சண்டே. வீடு வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டானுங்க. கரெக்டாக இருக்கும். ஓ, மேலே இந்த இதுதான் இருக்குது. மேலே டோர் அங்கே இருக்கு. அதே மாதிரி தான் மேலே. இது வந்து அதுக்கு மேலே இருக்கும்ல. நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம்ப்பா டோருக்கு. நம்ம போட்டு இப்போ ஏசிலாம் வந்துடுச்சு போல இருக்கு. ஏசி லெனாக்ஸ் இது வச்சிருக்கான் பாரு. HVACயோட டப்பாலாம் அதுக்குள்ள போட்டுருப்பானா? ஏசிலாம் வெளியில் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பக்கத்து டப்பாவா இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து சும்மா ஒரு ஸ்டடி ரூம். என்ன வச்சுக்க போறீங்க? மார்க்கர் எடுத்துட்டு வந்து எழுதலாம்னு நினச்சோம். டிரைவால் போட்டுரும் அடுத்த வாரம். சோ இங்க ஒரு கவுச் போட போறேன், இங்க ஒரு கவுச் போட போறேன். சும்மா இது வந்துட்டு இங்க ஒரு டிவியை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு கவுச் மாதிரி போட்டோம்னா எல் ஷேப் கவுச் மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரூம்ல நாங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இது போட்டோம், அவுட்லெட் போட்டோம். இங்கே வர அந்த அவுட்லெட் எங்க இருக்கு? அது மேலே வச்சிருக்கான். இது ஸ்விட்ச். இது அவுட்லெட் அங்க இருக்கு அவுட்லெட். ஸோ இது வந்துட்டு கோட் கிளாசெட்டாக இருக்கணும். ஸோ கோட் கிளாசெட் டோட்டலி இங்கே தான். ஸோ அது தவிர இந்த இடத்துல வந்துட்டு மட்ரூம் இடத்துல கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டு இந்த ஓரத்தில் வந்துட்டு நாய்க்கான திங்ஸை வச்சுக்கலாம். ஸோ நாய் இங்கே இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு கோட் கிளாசெட் தான் யோசிச்சோம். கோட் கிளாசெட்டில் வச்சா நாயுடைய ஃபர்லாம் அதில் போயிடும் என்னப்பா. ஸோ மட்ரூமில் இருக்க மாதிரி இருக்கட்டும்ல. அப்புறம் இங்கே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அதுக்கா லேண்டிங். இங்கே அதெல்லாம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இதான் கிச்சன் லிவிங் ரூம். இந்த சைடு அவுட்லெட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. முதல்ல அவன் கொடுப்பானே டவுட்னு சொன்னால, ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னால. ஏன் தெரியல, சிட்டியில் ஏதோ இது சொன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆமா, ஏதோ புது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொன்னா வந்துடுச்சு ஆக்சுவலி இந்த சைடும். அதுக்கப்புறம் இந்த 4 feet ஒன்றுமே கேட்காது. இப்படிக்கா திரும்பி பேசு. நீங்க சொல்லுங்க. 4 feet எக்ஸ்டென்ஷன். 4 feet எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கோம் அந்த கார்னரில், ஸ்வேதா இருக்கிற இடத்துல. அது ப்ளஸ் வந்து இந்த சன்ரூமா அடிஷ்னல். நம்ம வீட்டில் இருக்க கவுச்சே போட்டுக்கலாம்ல. எப்படி போட போறீங்க? அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் லிவிங் ரூம். இங்கே மேலே வந்து அந்த இது இருக்கு. இங்கே தான் வந்து ஊஞ்சல் போடலான் இருக்கோம். ஊஞ்சல் மாதிரி இதில் போட்டு ஊஞ்சல் ஆடி லைட்டாக கண்ணாடி உடையம் வந்தால் சரி. ஊஞ்சல் ஆடுறேன்ட்டு அந்த அளவுக்குலாம் இருக்காது. பார்க்கலாம் ஊஞ்சல். அப்போ நெக்ஸ்ட் ஐடியா நீங்கள் சொல்லும் போதே கண்ணாடி உடையம் வந்து சரி பயமாக இருக்கு.
ஸோ நாங்கள் வந்து சும்மா ஒரு மெமரிஸ்க்காகவும் அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரைவ் வால் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதுக்காகவும் நல்லா வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டோம். எலக்ட்ரிக்கல் அவுட்லெட்ஸ் எங்கே வருது, இன்னும் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் கொடுக்கல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒயர்லாம் வரல, சும்மா அந்த அவுட்லெட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க தவிர ஒயரிங் வரல. ஆனால் ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்வம் இருக்கும்ல. வீடு ரொம்ப தூரத்துலாம் இல்லை. இப்போ பழைய வீடு நம்ம இருக்குன்னா அங்கேருந்து ரொம்ப தூரம் இல்லை. இந்த வீடு ஆல்மோஸ்ட் நைட்டேலுக்கு பக்கத்தில் அப்படின்றத சொல்லலாம். நாங்கள் வாங்கும் போதே வந்துட்டு நிறைய பேர் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்க. ஸ்கூல்ஸ் இந்த ஏரியாவில் ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாமே பார்த்துட்டு தான் வாங்கினோம். அதே மாதிரி காம்படிஷன் இல்லாத இடமா இருக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஸோ அது ரொம்ப காம்படிஷன் இருந்தால் ரொம்ப ரொம்ப நமக்கு பசங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லா க்ரைட்டீரியாவும் செக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடே புக் பண்ணோம். எடுத்தோம் கவுத்தோம்லாம் இல்லை, இது ரொம்ப வருஷமாக வந்துட்டு யோசிச்சுட்டு தான் எடுத்தோம். டூர் கூட இது என்ன ரூமு? இதுதான் வந்துட்டு இது ஆஃபீஸ் ரூமு. ஸோ நாங்கள் இதுதான் வந்துட்டு பூஜை ரூமாக மாற்ற போகிறோம். இந்த இடத்துல தான் இல்லைம்மா? யா, பூஜை ரூமாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அவன்கிட்ட ஏதோ அந்த இதை சொல்லணும்னு ஷெல்ஃப் வேணாம் அது வேணாம் கிட்ட கேட்க. அப்புறம் இதுதான் நம்மளுடைய பேண்ட்ரி. இதுதான் வாக்கிங் பேண்ட்ரி, நல்ல பெரிய வாக்கிங் பேண்ட்ரி. ஸோ பூஜை ரூம் எப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுன்னா இப்படி பண்ணுற மாதிரி நாங்கள் இந்த இடத்த மூடிடுவோம். மூடுறதுன்னா பெர்மனெண்ட்டில் ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி மாட்டிடலாம். என்னம்மா? ஸோ இது வேணாம்னா வேணா கூட எடுத்துக்கிற மாதிரி ஃபியூச்சரில். ஸோ பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி மாட்டிடலாம். பார்க்கலாம் என்ன பண்ணலாம். அது ஒரு பெட்ரூம், அம்மாவோட பெட்ரூம். எஸ், இது வந்து அம்மாவோடைய பெட்ரூம். இது வந்து கிங் மேட்ரஸை போட்டு இங்கெல்லாம் தரோம். குவீன் இல்லை ட்வின்னு போட்டாலே போதும். ஆக்சுவலி நார்த்ல தான் கடை வைக்கக்கூடாதாப்பா? அப்போ இதுதான் நார்த் வரும். அவங்க வந்தாங்கன்னா எப்படி படுவாங்க? போட்டுருவோமா நமக்கு? குயின் போட்டுருவோம், அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யா, அது பாப்பா வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, ஆனால் நான் சீரியஸாக சொல்கிறேன். அம்மா குயினை கூட இங்கே போட்டுருவான். குயினை போட்டு உங்கள் ஆஃபீஸ் டேபிள் இங்கே செட் பண்ணிட்டு அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். யா, இங்கே வந்து பிரிண்டர்ஸ் எல்லாம் வச்சிடலாம். இல்லை செம்ம. அதுதான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வேற ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி வீடை மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் நம்ம வந்து ரெண்டல் வீட்டில் தான் இருந்தோம். ஸோ ஆப்ஷனே இல்லை. சம்டைம்ஸ் வந்து வேலை மாறும்போது வீடை மாற்றி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக வாங்கின வீடு மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு டைம் மாற்றிருக்கோம். அதுவும் வந்துட்டு ஈஸி கிடையாது. ஏன்னா வந்துட்டு வீடை மாற்றுறதுலாம் சுலபமான விஷயம் இல்லை. ட்ரெஸ்ஸை கூட போட்டு பார்த்து பிடிச்சிருந்தா தான் வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் போடாமல் அப்படியே வீட்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ வீடுன்றது அந்தளவுக்கு இல்லை. ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அவ்வளோ யோசித்து தான் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு செங்கலும் நம்ம வேணால் ஒரு கட்டையும் சொல்லிக்கலாம், ஒரு கட்டையும் உழைப்பு தான். அப்படியெல்லாம் வாங்க போகிறதில்ல. சரி, ஓகே, அவங்கள பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு. சம்டைம்ஸ் வந்து கடுப்பாக தான் ஆகுது. அதனால தான் நான் அந்த மாதிரி ஆளுங்களை வந்துட்டு கமெண்ட்ஸை வந்து டெலிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா மனசு கஷ்டப்படுத்துறது இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஈஸியாக அப்படின்றது எனக்கு புரியல. சரி, ஓகேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடு வந்து வாங்கும்போது, அதாவது பழைய வீடு ஏன் இந்த வீடுக்கு மாறுறோன்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பழைய வீட்டில் நாங்கள் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நியூ ஜெர்சிலேருந்து இந்த இங்கே வந்து பார்க்கும்போது நார்த் கேரோலினாக்கு எங்களுக்கு சரியாக தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து அங்கேருந்து இப்போ எனக்கு மெயில் அனுப்பும்போது சொல்கிறீங்க, எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு. என்னுடைய சஜஷன் வந்து தங்கி இருந்துட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்தியே இருக்காது வாங்கினோன்னா. ஏன்னா அப்படி தான் எங்களுக்கு இப்போ வந்து இருக்க பழைய வீடு அப்படி தான் ஆச்சு. நாங்கள் அங்கேருந்து தான் புக் பண்ணி அப்படி தான் வாங்கினோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு லாட் ஸ்பேஸ் அதிகமாக இருந்திருக்கலாமோ அப்படின்றது இருந்தது. மெயின்டெனன்ஸ் ஈஸி இருந்தாலும் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மெயின் க்ரைட்டீரியா டால் சீலிங். எங்களுடைய டால் சீலிங் அதை வந்துட்டு நாங்கள் விட்டுட்டு தான் வந்தோம். ஸோ அந்த டால் சீலிங் நாங்கள் ஒரு நாளும் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நவ் ஆர் நெவர் அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா இப்போ வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பசங்களாம் வாங்கி வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களாம் காலேஜ் போயிடுவாங்க. அன்னிக்குட்டி இன்னும் காலேஜ் போகிறதுக்கு இன்னும் வருஷம் இருக்குது, 10 வருஷமாவது இருக்குது. இருந்தாலும் வந்து இப்போ வாங்கலைன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஷும் இருக்கணும்ல. ஸோ இன்னும் கிறிஷு காலேஜ் போகிறதுக்கு இன்னும் 5 to 6 இயர்ஸ் இருக்கா. ஸோ அதனால் நம்ம வந்து நவ் ஆர் நெவர் தான். ஸோ அதனால் இப்போ வாங்கினா தான் உண்டு. இல்லைனா அதுக்கப்புறம் அவங்க காலேஜ்
போயிட்டாங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் இப்போவே வாங்கிடலாம் அப்படின்றது தான். பழைய வீடு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இப்போதைக்கு சேல் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டல்லாக இருக்குது. நிறைய பேர் ரெண்ட் விடுங்க அப்படின்றது சொல்கிறீங்க. எங்களுக்கு சீரியஸ்லி வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இன்னும் நாங்கள் அதுக்கு டிசைடே பண்ணல. ஃபஸ்ட்டு இந்த வீடு வந்து க்ளோசிங் முடியட்டும். ரெண்ட்டாக இருக்கட்டும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து க்ளோசிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஏன்னா ஊருக்கு முன்னாடி எதை பண்ணாலுமே நமக்கு வந்து இப்போ இது சேல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லிஸ்டிங் போட்டுட்டோம், யாருன்னா வந்துட்டு ஆஃபர் போட்டுட்டாங்கன்னா நமக்கு வந்துட்டு அதுலேருந்து பேக் ஆஃப் வாங்க முடியாது. அப்புறம் இந்த வீடு முடியலன்னா ரொம்ப பெரிய தலைவலி ஆகிடும். ஸோ இந்த வீடு க்ளோசிங் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிசைட் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. சரி ஓகேங்க. வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் நாங்கள் ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டோம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்யார்ட் தான் வந்திருக்கோம். எங்களுடைய ஃபேவரட் பிளேஸ். பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுதான் நம்ம வீடு. அதோ அந்த இடத்துல இருக்கு இல்ல, நம்ம வீடு தெரியுது பாரு. இதோ தெரியுது நம்ம வீடு இல்ல. ஆனால் அலோவ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் ஜல்லி போடுறதுக்கு. நம்ம லாட்டுக்கு வரைக்கும் அலோவ் பண்ணுவான்ப்பா. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, லாட்டை மீறி நம்ம ஜல்லி போடக்கூடாது. நம்ம வந்து புல்லு சாகர இதெல்லாம் போட்டு கிளியர் பாத் மாதிரி பொண்ணி வச்சிடணும் மேம். ஸோ அடிக்கடி வர மாதிரி. ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி இருந்ததுல்ல, ஃபுல்லாக ஒரே புதரா அந்த இதுவே தெரியல. இங்க வந்து இது வருதா லைட்டு? ஒரு லைட்டா இந்த இடத்துல? இங்க 2 லைட்டு. கேமரா இல்ல, லைட்டு. ரொம்ப கிட்டக்க இருக்குல்ல. ஓகே. ஷேதா வந்து இப்ப கிச்சன்ல நின்னு கிச்சன் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. இது உங்க ஏரியா. இங்க இந்த கார்னர்ல ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கு இல்ல? எக்ஸ்ட்ரா நிறைய ஆட் பண்ணி வச்சிருக்கான்ப்பா. அங்க ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கு. அங்கங்க டெடிகேட்டர் போட்டு விட்டுருக்கானுங்க. அவர்ல இங்கே டெடிகேட்டர் வந்தது, இங்கே வந்தது, இங்க பிளக் பாயிண்ட் நம்ம கேட்கலையே அப்படின்னு அவரே புலம்புற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கானுங்க. டென்ஷன் ஆயிடுவான். ஏன் இல்ல இது ஏன் இல்ல, நம்ம ஏன் இல்ல, நம்ம வீட்ல மட்டும் தான் எழுதணும். சான்வி டிராவலர். நாட் எல்லாத்தையும் நாட்னு போடுது பாரு. ஏய் இதுல பாத்தீங்கடா, இதுலலாம் எழுதாதீங்கடா. இந்த சைடு இன்சுலேஷன் வராது ஸ்வேதா. இந்த சைடு ஃபுல்லா இன்சுலேஷன் வராது கராஜ்ல. இங்க தான் வருது. இங்க மேல டிரைவர் போட்டுருவாங்களா எல்லாத்துலயும்? ஆமா ஆமா. இது என்ன ஏரியா? உள்ள வந்த உடனே ஷூ போடுற ஏரியா. உங்க பேர் எங்க? இரு வரேன். ஏய் அம்மா பேர் எழுதுங்கடா பாவுடா. ஃபயர் பிளேஸ் கிட்ட எழுதிருக்கியா? காமி. ஆமா சதீஷ் அப்படின்னு எழுதிட்டேன். அனீஷ் அம்மா எங்க? அம்மம்மா மாமன் எழுதுவோமாடா, அம்மம்மான்னு எழுதுவோமா? போய் போடுறா. கிருஷ் போய்யா? ஐயோ அது பாருங்க அங்க ஃபுல்லா எழுதிட்டு இருக்குது. ஏய் நீ என்னடா எழுதுறாங்க கிச்சன் ஐலாண்ட்ல? ஏய் ஸ்டூபிட்னு எழுதி வச்சிருக்காண்டி. ஏய் அப்பள எழுதாதனிமா. ஏய் விடு கிறுக்காத. அந்த ஸ்கெட்ச் இது போடுடா. அம்மா சதீஷ் ஸ்வேதா அனீஷ் எழுதுடா. அனீஷ் ஐலாண்ட்ல எழுதிருக்கானுங்க. கிருஷ் அனீஷ் எழுதலனிமா. எழுதிட்டியா? இங்க எழுதுன. இங்க இங்கிலீஷ்ல எழுதிருக்கா ஓஎம்னு. அப்ப இதுல ஓஎம். ஏய் ஃபுல்லா இங்க ஓம்னு எழுதுங்கடா. ஓம் கிரீம் கிராம். நீங்க பாத்து ஏ ஓம்னு எழுதுறா. முருகன் சாமி ரூம்ல தமிழ்ல எழுதுங்கடா. ஆமா முருகன் எழுதலாமாடா? முருக்குன்னு எழுதிட போற. முருகா முட்டை போடுச்சு. அனியோட எக்ஸாம் இதெல்லாம் எழுதி ஸ்கோர்ல.
எல்லா ஃப்ரேம்லயும் ஓம் போடுங்கடா. யா இங்கேயும் போடுவோம். நானே பண்ணக்கூடாது இது ஐடிக்கிறது. ஓம் நம சிவாய. இதெல்லாம் ஃபுல்லா முட்டைன்னு போட்டு வச்சிருக்காங்க. ஏய் சாமி அது ஓபன் பண்ண லைட்டா. இங்க வேணா அப்படியே இழுத்துக்கலாம்ல. ஸோ நாங்கள் எல்லாம் எழுதிட்டோம் அங்கே. வெல்கம். ஸோ சதீஷ் எழுதிக்கிட்டு இருக்காரு. தமிழ் எழுதி போலாம். ஏய் எங்களை எழுத சொல்றீங்களா? கரெக்ட். வேணா சதீஷ் ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க, அழகா தான்ப்பா இருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க. தமிழ் ஓகே. இங்கிலீஷாவது எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஏதாவது எழுதுவோம். தமிழ் சுத்தம் எழுதிட்டானுங்க. இது பாருங்க அணி அங்கங்க என்னென்ன எழுதி வச்சிருக்கான். நாங்க வந்துட்டு லவ் கிவன்லாம் நானும் எழுதினேன் நிறைய இடத்துல. அவ்வளோதான். டைனிங் ஏரியாவா? ஏன் இது அந்த சைடு வச்சு மூடிட்டாங்கப்பா பரதேசி. நமக்கு எங்க இருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஆனா தேவையில்லை இந்த ரூம்ல. என்ன சொல்றீங்க? இங்க ஒரு ஸ்விட்ச் இருக்கு. அது ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும். இது இது அங்க மூணு எல்லா இடத்துலயும் எல்லா பார்ட்மெண்ட். வேற மாதிரி இருக்கு. இது என்ன ரூம்? இது ஒரு ஜன்னல் என்ன வைக்க மாட்டான். அங்க எப்படி இருக்கும்? ஏன் நம்ம பாத்ரூம் பக்கத்து வீட்டுக்கு பிரைவசி இருக்காதுல்ல? பக்கத்து வீட்டுக்கு பிரைவசி இருக்காதுல்ல? நம்ம கக்கூஸ் போறதுல அவங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏன் பிரைவசி? நமக்கு தானே பிரைவசி. ஜன்னல் வச்சா நமக்கு நல்லது இல்ல. சோ அத கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும்ல. சரிதா. இது ஸ்டோர் ரூமா? யா இது நல்லா இருக்கு एक्चुअली. இது இந்த ஸ்டோர். இது சிக்கனா? கிச்சனா? யா ஃப்ரேம் போட்டானே அந்த இதுக்கு பூஜை ரூமுக்கு. ஓகே. ப்ளூ டேப். எஸ் நம்மளுடைய புது வீட்டுக்கு ப்ளூ டேப். ஸோ இது வந்து எல்லாமே பிட்டாக தான் வரும். ஃபுல் கோர்வையாக நான் வந்துட்டு ஒரு வீடியோ vlog-ஆவே எடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்துட்டு இமீடியட்டாக உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லலையா. ஸோ அதனால நான் வந்துட்டு அப்படியே எடுக்கல. ஸோ இன்னைக்கான vlog வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ளூ டேப் போட்டிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஃபன் மூமெண்ட் லைக் அதை வந்து மெமரிஸ்க்காக வைக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இந்த அணி குட்டி சாப்பிட்டுட்டோன்னா நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான். அணி ரெடி. ஸோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் நேற்று நாங்கள் கொஞ்சம் ஒரு பொட்டி அடுக்கணும். பசங்க ரூமில் கொஞ்சம் நான் கிளியர் பண்ணி வச்சேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்கோங்க. ரொம்ப பொறுமையாக ஆமை வேகத்தில் பண்ணிட்டு இருக்கோம். ஆமை கூட கொஞ்சம் சீக்கிரம் பண்ணும் போல இருக்குது. நாங்கள் ரொம்ப மோசம் கம்மியாக பண்ணிட்டு இருக்கோம். யாருக்குமே தெரியாது அம்மா அப்பாவை தவிர. ஸோ அதனால் எல்லாருக்கும் முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த வாட்டி நம்ம 2 லோன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். மேபி தனியாக நான் உட்காந்து பேசுவேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி பேசினதுக்கப்புறம் நான் அதில் கிளியராக நான் சொல்கிறேன். சரி இங்கே பாருங்கள். நீங்கள் போன இதில் பார்த்துருப்பீங்க கிருஷ்ணனிஷ் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு. வாங்க 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 கிளம்பிடலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நல்லா பேக் பண்ணி வச்சு அதெல்லாம் எடுக்கணும். மேபி வந்துட்டு கர்டன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம். சும்மாடா வீடு வந்தாச்சு. வாங்க 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 நம்ம வீட்டுக்கு போலாம். ஃபர்னிச்சர்ஸ் என்ன வைக்கிறடா? வீட க்ளோஸே பண்ணல அப்புறம் எதுக்குடா ஃபர்னிச்சர் வைக்கிற? ஆமா அப்புறம் உங்க ஆயா வந்து எல்லாத்தையும் திருப்பி வீட்டுக்கு எடுத்துன்னு வருவாங்க பாரு. அம்மா வந்து இந்தியால இருக்காங்களா ஜம்முன்னு ஜாலியா. இன்னும் வந்துட்டு வேலை முடியல. இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் டிரைவே ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வந்துட்டு
ஷார்ட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இது என்ன இது பூச்சி ஓகே. ஆனாலே வந்துட்டு இன்னும் வேலை முடியல, க்ளோசிங் நமக்கு இருக்குது. ஆனால் அவங்க வந்துட்டு பாஸ்ட் 2 வீக்ஸாக மழைனால முடியல. ஸோ இந்த ட்ரைவே வந்துட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பில்டர் ரொம்ப நல்ல பில்டர். அதே மாதிரி எங்களுக்கு கிடச்சா அந்த பர்டிகுலர் பர்சனும் நல்லா வந்து இது பண்ணுறாங்க. அது டர்ட் அனிமா, அதுல தான் இனிமேல ஆமா. அதனால பத்தியா நாங்க கூட்டிட்டு வந்தோம் உன்னையும் அண்ணாவையும். அங்க எங்க நான் பண்ற வீட போய் பாருண்ணா. பேதண்டா நீ போய் மாட்டிக்காத அதுல. ஓய் ப்ளூ டேப் இங்க போடு. அப்பா மிஸ்டேக் ஆக்குற மேல போட்டு நான் தான் அந்த மிஸ்டேக்னு சொல்லி எனக்கே இது கொடுக்கான் உங்க ஐயல. மேலதான் இங்க பாருங்க ஃபுல் செவரும் கிராக்ல இருக்கு. அப்ப ஃபுல் செவருன்னா நீங்க இங்க இப்படி போட்டலாம். ஃபுல் செவரும் கிராக்ல இருக்கு நீ. சரி. என்ட்ரன்ஸ் டோர்ல பெயிண்ட் லைட்டா போயிருந்தது, அதனால நாங்க போட்டிருக்கோம் அங்க ஓரத்துல. அதுக்கப்புறம் வந்துட்டு வீடு எங்கப்பா இதெல்லாம் அன்னைக்கு அவரே வந்து பில்டரே வந்துட்டு நமக்கு ஒட்டுன இது ஆக்சுவலி. ஆமா அனி ஃபுல்லா பாருங்க ஸ்கிராச். இதுல இல்ல கிறிஸ்டியன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஹெயிச்சு வந்துட்டு கிளாஸ்ல எல்லாம் ஸ்கிராச்சஸ் இருக்கானு. அனி இங்க கிராக்ஸ் இருக்கு. இதெல்லாம் செட்டில்மெண்ட் கிராக்ஸ். இதெல்லாம் ரொம்ப நார்மல் ஆக்சுவலி. எங்க பாரு அவரே நல்லா பார்த்து ஒட்டினாரு இல்லப்பா. அந்த பில்டரேடா பயங்கரமா பார்த்து ஒட்டினாருடா. இங்க லைட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர். இந்த இடம் இருக்கறதா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரா பில்டர்ல போ. சாரி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர். இந்த மேம்ஸ் வாஷ்ரூம் போகும்போது கடகடன்னு ஒட்டிட்டு டக்கு டக்குன்னு ஒட்டிட்டாரு. யூஷுவலா வந்துட்டு அளவு இல்லை நமக்காக. இன்னைக்கு வந்துட்டு ப்ளூ டேப்பை வந்து பாத்ரூம்ல பெருசா வச்சுட்டு நீங்க வந்து ஒட்டிக்கோங்கன்ட்டாரு இல்லப்பா. கராஜ் ஓபன் பண்ண கராஜ் டோர்ல ஏதோ ஒரு வாட்டர் இருக்குல்ல. இல்ல கடைசியா அதெல்லாம் நம்ம பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரூம்ல வச்சிருவோம். என்ன சொல்றீங்க? டன்னா எப்படி இருக்கும் நம்ம புது வீடு? செமையா இருக்குல்ல. ஆமா. இன்னும் எவ்வளவு நாள்? 16 days 15 days 15 days. Are you excited? எந்த அளவுக்கு எக்ஸைட்டட்? செம்ம எக்ஸைட்டடா இருக்குல்ல. ஆமா. வந்த உடனே ஒரு பேக் யார்ட க்ளீன் பண்ற அளவுக்கு எக்ஸைட்டட். அங்க பாருங்க. மம்ஸ் ரெடி ஃபார் யுவர் பேக் யார்ட் வொர்க். இல்ல ப்ளூ டேப் வச்சிருக்காரு பாரு மாஸ்டர் பாத்ரூம்ல. டேய் மாஸ்டர் பாத்ரூம்ல ப்ளூ டேப் இருக்கு, போய் எடுங்கடா. அப்படா வீட்டுக்கு வந்தோம். ப்ரெஷர் வாஷ் சதீஷ் வந்து ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா அணிக்குட்டிக்கு வந்துட்டு முடியல, அதுக்கு கோல்டு 2 நாளா ஃபுல்லாக வாந்தி எடுத்து வச்சிச்சு. இப்போ உட்காந்து அதை வேற நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும். அணிக்குட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை, வாந்தி எடுத்துச்சு. வீடு ஃபுல்லாக அப்படி தெளிச்சிச்சு. இல்லை பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிச்சு வச்சிருக்கான். இருக்கிற கிளீனிங் பார்த்தா இது வேற. என்னடா ஆச்சு அனி? தலை வலிக்குதா? ஓகே.